வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேராயசே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து உருப்படி மண்ணு திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜெகா அண்ணா கூட நம்ம பேரால இருக்கிற முக்கியமான ஒரு 4 ஆலயத்திலேருந்து, அது கடைசி 4 ஆலயத்திலேருந்து உருப்படி மண் எடுக்க போகிறோம். ஏன் கடைசின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் 18 மாரியம்மன் ஆலயத்தில் மட்டும்தான் மண் எடுக்கணும்னு உத்தரவு. ஆகையால் அந்த வரிசையில் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலேருந்து உருப்படி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தோமா, துரோனோ பேரால இருக்கு. அழகா சுருக்கமா துரோனோ முருகர் ஆலயம் சொல்லுவாங்க. இந்த முருகர் ஆலயம் பக்கத்திலே பார்த்தோமா ஒரு தமிழ் பள்ளியும் இருக்கு. இந்த தமிழ் பள்ளியும் இந்த கோவிலும் இணைஞ்சுதான் இருந்துச்சு. முன்பு இந்த முருகர் ஒரு முன்பு உள்ள லொக்கேஷன்ல தான் இருந்தார். அதாவது கொஞ்சம் முன்னுக்கு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த காம்பவுண்ட்ல வச்சிருக்காங்க. பிறகு இந்த முருகரோட காட்சிகளை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. இருந்த போதும் இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதிகளை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகான கோவில், ரொம்ப அழகான இடம், சூழலும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. என்ன முருகர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு மட்டும்தான் கிடைக்கல. இருந்த போதும் ஆலய நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கேன். இவர் தான் அந்த முருகன் சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் காமிச்சிருந்தாங்க. இந்த அழகான காட்சியும் அதே நேரத்தில் அவங்களோட உற்சவ மூர்த்தியும் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காட்சிகளை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ப்ராமிஸாக நான் கீப் பண்ணிட்டேன் இந்த ஆலயத்தில் மண் எடுக்கிற சொல்லிட்டு. அடுத்து ஸ்ரீ ராமர் ஆலயம் லாடாங் குவாலா பேரா பாகான் டத்து பேராலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் ஏறத்தாழ ஒரு 10 ஏக்கருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய காம்பவுண்ட். இது முழுக்க முழுக்க ஆதி காலத்தில் நிறைய தலைவர்கள் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை உருவாக்கி கோவிலுக்காகவும் தமிழ் பள்ளிக்காகவும் கெசட் பண்ணப்பட்ட விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. அந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது மிகப்பெரிய விசேஷம். கோவில்காரங்க இருந்திருந்தாங்க, நிர்வாகம் இருந்திருந்தாங்க, பூஜாரி இருந்தாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கிற முக்கியமான சுவாமிகளை போயிட்டு நான் முதல் கட்டத்தில் எடுத்துட்டேன். எங்கெங்கே யார் யார் இருக்காங்கன்னா அவ்வளோ பெரிய விசாலமான இடம். விநாயகருக்கு தனியாக, அம்பாளுக்கு தனியாக, அதுக்கப்புறம் ராமருக்குன்னு தனியாக இருக்கிற இடம் இருந்தால் கூட லக்ஷ்மணன் கூட அவர் துணைவியாக இருக்கிற கூட ஒரு இடமும் இருந்திருக்கு. அந்த இடத்தையும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இது மலேசியாவில் எவ்வளோ இடங்கள் இந்தமாரி இருக்குன்னு தெரியல. நான் போன வரைக்கும் எல்லாமே ஒரே கோயில் அடக்குவாங்க. பட் அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் அவ்வளோ பெருசு. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் கோவிலை உருவாக்கி மெத்த விஷயங்களை வழி நடத்துறதுக்கு கொண்டு வராங்க. கண்டிப்பாக பேராக்கு போனீங்கன்னா பாகாண்டத்தோல இருக்கிற இந்த ராமர் ஆலயத்துக்கு போங்க. இந்த ராமர் ஆலயம் நடக்கிற இந்த அவரோட விசேஷமான காலகட்டத்தில் அவ்வளோ விசேஷமாக நடக்குமா. அவ்வளோ பக்தர்கள் திரண்டுவாங்களாம். நம்மள சொல்லியிருந்தால லக்ஷ்மணன் துணைவியாக இருக்கிற இடங்கள், அதாவது இந்த ஸ்தலங்களும் இருக்கு. இந்த ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய தகவல் கொடுத்துருந்தாங்க. எப்படி சம்பந்தன் ஐயா இந்த ஆலயத்தை உருவாக்கணும்னு நினச்சி கொண்டு வந்தார், எப்படி கெசட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு ஒரு புத்தகமே வெளியாக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்குள்ளார ஐயா அமரர் அடைஞ்சிட்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட விஷுவலை பாருங்களேன். ஒரு பெரிய கோவிலை அழகாக வடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த கல் இந்த கோவிலை சுற்றி 108 மண்டபமாக கட்டணும்னு நினச்சிருந்தாங்க. அது பாதியிலே நிற்கிது. பக்த பெருமக்கள் நீங்கள் தான் எடுத்து நடத்தணும். கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஆலயத்தை இன்னும் விசாலமாக ஆக்கிறதுக்கு. ஏன்னா பக்தர்கள் நிறைய இருக்காங்க. அதுக்குண்டான வேலைகளும் அவங்க ரெடியாக இருக்காங்க செய்யறதுக்கு. அந்த விஷயத்தை அமலாக்கத்து கொண்டு வரணும். கோவிலுக்குள்ள காம்பவுண்ட்ஸ் பாருங்களேன். இந்த கோவிலோட அழகை பார்த்து மெஸ்மரைஸே மறந்துட்டேன். கோவிலுக்கு மண் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தில் இருக்கிற விஷுவலும் இங்கே இருக்கிற எல்லாமே இன்னமும் அப்படியே பராமரிச்சுட்டு வராங்க. இங்கே இருக்கிற ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி, இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடச்சி. அதுவும் அவங்களோட கொடி மரத்துக்கு அடியில் ஒரு பாதாள அடியில் வரைக்கும் தோண்டி எடுத்திருந்தாங்க. இந்த கோவிலோட இன்னொரு வரலாறு என்னன்னா, ஐயா சம்பந்தன் ஐயா கனவுல ஒரு ராமர் ஆலயத்தை ஒரு மணல் பரப்பில் கட்ட சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இடம் தேடி பார்த்தாங்க, கிடைக்காத வாசி. இப்போ பார்க்குற இந்த எல்லையில் அந்த கடல் மணலை கொண்டு இங்கே கொட்டி அதுக்கப்புறம் தான் அது மேலே கோயில் கட்டியிருக்காங்க. காரணம், நான் தோண்டி எடுக்கும் போது அங்கே இந்த சீபோட்டோட சீஷாலோட இதெல்லாம் வந்துச்சு. இந்த கோவிலில் இன்னொரு விஷயம் செய்ய வேண்டியது இருக்கு. இந்த பதிவு கேளுங்க. அமரர் வி.டி. சம்பந்தன் கனவால் வந்த இந்த ஒரு ஆலயம் இந்த இடத்துல அமைக்கப்பட்ட பிறகு இந்த கோவிலை சுற்றி 108 கருங்கல்ல
கதை வடிவமாக செய்யப்படணும்னு நினைச்ச அந்த கருங்கலோட ப்ராஜெக்ட் வந்து நின்றுச்சு. இது வரைக்கும் நின்ற ப்ராஜெக்ட் தொடங்கவே இல்லை. ஏன் தொடங்கலை, எதுக்கு தொடங்கலைன்னு தெரியல. ஆனா மிக வரலாறு மிக்க இந்த ஒரு ஆலயத்துல ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருக்க போற இந்த ஒரு 108 கல் கண்டிப்பா தொடரும்னு மக்கள் சார்பாக இது வந்து கோரிக்கையா நான் வைக்கிறேன். நன்றி. ஆசியாத்துங்காரலே மிகப்பெரிய ராமர் ஆலயம்னா இந்த ஆலயம் தான். உங்களை நாளைக்குள்ள பதிவில் சந்திக்கிறேன்.